நமது வாழ்வின் பக்கங்களை சதுரங்க கட்டங்களுக்குள் நிறுத்தி பார்ப்போமே. அனைத்து சமூக, உயிர், பொருள் மற்றும் ரசாயன காரணிகள் அடங்கிய இச்சுற்றுச்சூழலை காக்கவும் மேம்படுத்தவுமான நமது பங்கு கையளவினும் குறைந்ததாகவே அமைகிறது. குளோபல் வார்மிங் அப்படிங்கிறது நம்மளோட பூமி, அந்த பூமியோட வெப்பநிலை டெம்பரேச்சர் ஒவ்வொரு வருஷமும் 0.5 டிகிரி செல்சியஸ் அதிகமாகிட்டே போகுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சன்லேருந்து வரக்கூடிய ரேஸ் நம்ம பூமியில் பட்டு திருப்பி ரிஃப்ளெக்ட் ஆகி பழைய நிலைமைக்கு போகாமல் பூமிக்குள்ளேயே இருக்குது, அதாவது அட்மாஸ்பியருக்குள்ளேயே இருக்குது. ஓசோன் லேயர் முக்கியமான ஒன்று. இது ஸ்ட்ராட்டோஸ்பியர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அட்மாஸ்பியருக்கு 15 கிலோமீட்டருக்கு மேலே இந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர்னு சொல்லுவோம். முக்கியமாக அந்த ஓசோன் லேயர் சன்லேருந்து வரக்கூடிய டெட்லி அல்ட்ரா வயலட் ரேஸ், புற ஊதா கதிர்கள்னு சொல்லுவோம். அது நம்ம ஸ்கின்ல பட்ட கேன்சர் வந்துடும். அந்த அல்ட்ரா வயலட் ரேஸை ஃபில்டர் பண்ணி கம்மியான எனர்ஜி கொண்ட ரேஸ் தான் பூமியை வந்து அடையுது. ஓசோன் அப்படிங்கிற கெமிக்கல் ஃபார்முலா வந்து ஓசோனுக்கு O3ன்னு சொல்லுவோம். அந்த O3ல குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ் இல்லாட்டி ஃப்ரியான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்பன் சப்ஸ்டன்சஸ், கார்பன் காம்பவுண்ட்ஸ், ஃப்ளூரைடு அண்ட் கார்பன். அது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும். அது ஹைலி எனர்ஜெட்டிக்கான அந்த ஆட்டம்ஸ் ஓசோன் லேயரில் போய் பட்டு அது எங்கேருந்து அனுப்பப்படுதுன்னா நம்ம பூமியில் உள்ள நம்ம பீப்புள் ரெஃப்ரிஜிரேட்டரில் ஃப்ரீயாக கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஃப்யூச்சரில் இதே நிலைமை போச்சுன்னா ஓசோன் லேயர் எல்லா ஏரியாலையும் பாதிக்கப்பட்டு ஈஸியாக ஒரு மனுஷன் கேன்சரால் அஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக. விலங்குகளிலிருந்து மனிதன் மாறுபட்டிருக்க அடிப்படை காரணமான பகுத்தறிவினை வளர்க்க உதவும் கல்வி இன்று நம் குழந்தைகளுக்கு சுகமானதாக இன்றி சுமையாகி போய்க் கொண்டிருக்கிறது. உணர்வுகள் வெளிப்படுத்தும் கண்ணீரிலோ உயிர் நாடியில் ஓடும் உதிரத்திலோ மாறுபடா நம் மக்கள் மதத்தின் பெயரால் வேறுபடுகின்றனர். காற்றின் பிறப்பிடம் அறிந்து மலர்கள் இதழ் திறப்பதில்லை. ஆனால் மனிதன் அன்பின் பிறப்பிடத்தை எடை போட்டு தன் அறியாமையை உணர்த்துகிறான். மனிதன் அன்பின் அர்த்தமறிய 2020 எனும் இலக்கு இன்று வெகு தொலைவிலேயே உள்ளது. எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு, எதை நீ படைத்தாய் அது வீணாகுவதற்கு என்ற கீதையின் வார்த்தையை நன்கு உணர்ந்த மனிதன் இன்று தன் ஆர்வத்தையும் ஆசையையும் இழக்கவில்லை. இந்த ஆர்வம் லஞ்சம், ஊழல் போன்ற பாவங்களுக்கு உள்ளாக்குகிறது. போதும் என்ற தன்னிறைவு வார்த்தைக்கு அர்த்தம் காண இன்னும் எத்தனை காலம்தான் வேண்டும் இந்த மனிதனுக்கு? லஞ்சம் எங்கும் பஞ்சமில்லை, பஞ்சமும் எங்கும் பஞ்சமில்லை. இதுதான் இப்ப நம்ம நாட்டோட நிலைமை. லஞ்சம்ங்கிறது நம்ம வீட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. இப்போ ஒரு குழந்தைய வந்து கடைக்கு போய் ஜாமான் வாங்குன்னு சொன்னா கூட அது கூட ஒரு சாக்லேட் வாங்கிக்கோன்னு சொல்லி நம்ம தான் லஞ்சம் கொடுக்குறோம். அது மாதிரி அதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி EV, வாட்டர், போனு, கேஸ்ன்னு சொல்லி எல்லாத்துக்குமே நம்ம வந்து கொடுத்து பழக்கிடுறோங்க. ஒரு குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு டொனேஷன் கொடுக்குறோம், ஒரு காலேஜ்ல சேர்க்கறதுக்கு டொனேஷன் கொடுக்குறோம். அது மாதிரி அவங்க வந்து ஒரு வேலைக்கு போறதுக்கு கூட நம்ம வந்து பணம் கொடுத்துதான் அதை வந்து நம்ம வேலை வாங்கி கொடுக்குறோம். அது மாதிரி ஒரு கல்யாணம்னா கூட வரதட்சணைங்கிற பேர்ல வந்து அவங்களுக்கு வந்து நம்ம லஞ்சம் கொடுக்குறோம். இது மாதிரி நம்ம பாரம்பரியத்துல மாதிரியே நம்ம லஞ்சங்கிறது வந்து ஒரு பழக்கமா ஆயிடுச்சு. லஞ்சம் வாங்குறதுக்கு நேர்மைங்கிறது ஒரு தகுதியே இல்லை. மன்னன் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. இது தமிழ் கூறும் முதுமொழி. குடிமக்களின் நலனே ஒரு அரசனின் அணியும் அரணும். ஆனால் தற்போது பெரும்பாலான அரசு நிர்வாக திட்டங்கள் அனைத்து மக்களையும் சென்றடையாது
சுய நோக்கோடு ஒரு சில தனி நபர்களின் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்படுகின்றன. அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை எனும் தெய்வ புலவனின் குரலினை உணரும் காலம் வருமா? இந்த நிலைதான் இன்றைய அரசியல். இந்தியா இஸ் வாஸ்ட் பாப்புலேஷன் கண்ட்ரி. இதில் வந்து எலக்ட்ரேட்டும் பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்லேயே வந்து பிக்கெஸ்ட் பாப்புலேஷன் உள்ள எலக்ட்ரேட் உள்ள ஒரு கண்ட்ரி. இப்போ இருக்கிற இந்த எக்ஸிஸ்டிங் எலெக்ஷன் சிஸ்டமில் நம்ம வந்து கள்ள ஓட்டை தடுக்கவே முடியல. அது ஒரு மேஜர் ட்ராபேக் நம்ம இருக்க சிஸ்டமில். அதே மாதிரி செல்லாத ஓட்டம் நடந்துட்டு தான் இருக்குது. பட் அஃப்கோர்ஸ் இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினில் செல்லாத ஓட்டு வரதில்லை. பட் கள்ள ஓட்டுங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ இந்த நியூ சிஸ்டம் மூலயமா என்னென்னா, குழந்தைக்கு வந்து 18 இயர்ஸ் 18 வயசு முடிய போகிற தருவாயில் கவர்மெண்ட்லேருந்தே ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மூலயமா இவங்க வந்து அந்த 1 மந்த்துக்குள்ளே பக்கத்தில் இருக்க டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்லையோ அல்லது ஈவன் போலீஸ் ஸ்டேஷனில் கூட போயிட்டு இவங்க குழந்தைய 18 வயசு முடிஞ்ச உடனே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஃபோட்டோ வித் ஃபிங்கர் பிரிண்ட் அதுவும் எடுத்துருவாங்க. அப்போ என்னன்னா இவங்களோட ஃபோட்டோவும் ஃபிங்கர் பிரிண்ட்டும் ப்ளஸ் கம்ப்ளீட் டேட்டாவும் அந்த மாஸ்டர் கம்ப்யூட்டரில் போய் ஸ்டோர் ஆகிடுது. அந்த நியூ சிஸ்டமில் ஹோல் எலெக்ஷன் ப்ராசஸும் வித்தின் அ மந்த் வந்து எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். அப்படி பார்க்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் ஃபர்ஸ்ட் டேயில் வந்து பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அல்லது ஸ்டேட் கவர்னர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நாமினேஷன், வித்ட்ராயல்ஸ் அண்ட் ஃபைனலைசேஷன் ஆஃப் தி கேண்டிடேட்ஸ் எல்லாமே 10 டேஸில் முடிஞ்சிடும். அந்த டே ஆஃப் எலெக்ஷனில் ஒவ்வொரு கிலோமீட்டர் ரேடியஸ்லையும் ஒரு பூத் இருக்கும். அப்போ நம்ம எந்த பூத்தில் வேணாலும் நம்ம போய் ஓட்டு போடலாம். இப்போ பூத்துக்கு நம்ம போனோம்னா அங்கே என்ன இருக்குன்னு சொன்னால் வெறும் ஒரு கம்ப்யூட்டர் வித் அதுக்கு மேலே ஒரு கேமரா இருக்கும். ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்கேனர் இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கும். இவங்க போய் எய்த்த ஒரு சேர் இருக்கும். இவ்வளோதான் அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும். வேறு எந்த அதிகாரியும் இருக்க மாட்டாங்க, பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸும் யாரும் இருக்க வேண்டியதில்லை. பட் வந்து பாதுகாப்புக்கு மட்டும் செக்யூரிட்டிஸ் போதுமான அளவுக்கு நம்ம வந்து போலீஸ் பர்சனல் இருப்பாங்க. அந்த வாக்காளர் வந்து பூத்துக்குள்ளே போய்ட்டு சேரில் உட்காந்துட்டு லெஃப்ட் சைட் இருக்கிற ஸ்கேனரில் லெஃப்ட் ஹேண்டை வச்ச உடனே கம்ப்யூட்டரில் கேமரா ஆன் ஆகிட்டு இவங்களோட முகத்தை படிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஸ்கேனரும் இவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்டை படிக்க ஆரம்பிச்சிடும். உடனே இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டையும் ப்ளஸ் வந்து இவங்களோட முகத்தையும் மேட்ச் பண்ணி டெல்லியில் இருக்க மாஸ்டர் கம்ப்யூட்டரோட போய் லிங்க் பண்ணி பார்ப்போம். கேண்டிடேட்ஸினுடைய லிஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் தெரியும். இவர் எந்த தொகுதி சம்மந்தப்பட்டவரோ அந்த தொகுதி சம்மந்தப்பட்ட அனைத்து கேண்டிடேட்டு போட்டியாளர்களுடைய அடையாளங்கள் ஸ்க்ரீனில் தெரியும். அதில் வந்து இவர் யாருக்கு ஓட்டளிக்க விரும்புகிறாரோ அந்த இதை வந்து இவர் பாட்டுக்கு ஸ்க்ரீனில் தொட்டுட்டு இவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்க வேண்டியதான். அன்று பழைய சதுரங்கம் கண்டது மகாபாரதம். இனி புதிய சதுரங்கம் காணப்போவது புதுயுக பாரதம்.
உயிரின் படைப்பில் உரு குறைந்த ஊன் வடுக்களாய். ஏட்டுக்கட்டையில் இலக்கணம் படிக்க இரவு பகல் பல வேண்டுமென உருட்டுக்கட்டை கையிலேந்தி மரத்த மார்போடு புதிய இலக்கணம் தாமே படைக்கின்றனர். மதம் பிடித்த மதம் என்று மனிதம் தின்று அலைய மனிதமெனும் அன்பை மனச்சிறையில் தேடாமல் இன்னும் மத்திய சிறையில் தேடும் சில மூடர்கள். வயிற்று பள்ளத்தில் நிரப்பும் ஒருபிடி சோற்றுக்காக உன் இதயக்கூட்டின் தசை நார்களை பிரித்தெடுத்து அடகு வைத்தாய். உன் அத்தனை திறமைகளும் கூறுகளாய் அந்த வறுமைக்கு விலை போனதே. பிற நாட்டு மாந்தர்கள் இங்கு வந்து மாற்றிக்கொள்ள பஞ்சபூதங்களை பகுத்தறிவோம். அறிவியல் கொண்டு அரியவை காண்போம். பகைமையை புகையாக்கி பக்கத்து தேசம் நம் பந்தமாக, பெரிய கண்டங்கள் நம் சொந்தமாகும். யுத்தங்கள் வரலாற்று புத்தகத்திலாகும். இப்பயணங்கள் பசுமையானால் நான் ஒரு தீர்க்கதரிசி.